பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஞானம் வேணும். என்ன தெரியுமா? மனுஷங்களை குறித்து தானே ஒரு ஞானம் வேணும். மனுஷங்க என்ன யோசிக்கிறாங்க, எந்த தாட்டில் அவங்க பேசுகிறாங்க, அவங்களோட இன்டென்ஷன் என்ன, அதை புரிந்து கொள்வதான ஞானம் நமக்கு வேணும். ஏன் தெரியுமா? இந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கேளுங்க. யோவான் 2:24 அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவளை நம்பி இணங்கவில்லை. இந்த நாட்களில் நம்மலாம் ஏன் அதிகமாக ஏமாற்றப்படுறோம்? மனுஷங்கள்கிட்ட நம்ம ஏன் ஈஸியாக ஏமாந்த போகிறோம் தெரியுமா? நம்ம ஈஸியாக நிறைய பேரை நம்பிடும். ஏசப்பா சொல்கிறாரு, அவர் ஜனங்களை அறிந்திருந்தபடியால், அவங்க இருதயத்தை அறிந்திருந்தபடியால் யாரையும் நம்பி இணங்கவே இல்லை. அதே போல் தான் நம்முடைய லைஃப்பில் கூட யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டு நம்பி நீங்கள் ஏமாந்து போயிடவே கூடாது. அதுக்கு பின்னாடி சூழ்ச்சியை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். நிறைய டைம் நிறைய பேரோட லைஃப்பில் என்ன திரும்ப நடக்குது, அவங்க ஈஸியாக மற்றவங்க இந்த வார்த்தையை நம்பி ஏமாந்து போயிடும். அவங்க வாழ்க்கையில் மனுஷங்களை குறித்து தானே ஒரு அறிவு வேணும், அந்த ஞானம் வேணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா மனுஷன் குறித்து தானே ஒரு அறிவை, ஞானத்தை எனக்கு தாங்க, உங்களை நான் புரிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் யாரையும் ஈஸியாக நம்பிடாதீங்க, கர்த்தரை மட்டுமே நம்புங்க. மனுஷங்களை குறித்து தானே ஒரு அறிவு எல்லாருக்குமே வேணும். ஏசப்பா அந்த நாளில் நம்ம கற்றுக் கொடுக்குறார். God bless.